ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரோ, உங்கள்கிட்ட எல்லா ரேபிட்டையும் எடை போட்டு சொல்லுங்கள், ஒவ்வொரு ரேபிட் என்னென்ன வெயிட் இருக்குன்னு பார்ப்போன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இது ரொம்ப நாள் பார்க்கணுன்னு ஆசை. அதனால் நான் என்ன செஞ்சேன்னா, இன்றைக்கி எடை மிஷினை ரெடி பண்ணிட்டேன். அதனால் இன்றைக்கி வந்து இந்த பக்கெட்டில் தான் போட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பக்கெட்டை வச்சுருவோம். 0ல் தான் இருக்குது. பக்கெட்டை வச்சுட்டு பக்கெட் வந்து 562 இருக்குது. 0 பண்ணிடுவோம். 0 பண்ணியாச்சு. 561 0ல் தான் இருக்குன்னு நினைக்காம 0ல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்மளோட குட்டியை எடுத்து உள்ளே விட்டு பார்ப்போம். நம்ம குட்டி என்ன வெயிட் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். எனக்கு குட்டி ஆடிக்கிட்டே இருக்கான், கண்டாலும் தெரிஞ்சிடும். 529/9 கிட்டே இருக்கான். உள்ளே அவன் ஆடிக்கிட்டே இருக்கான். இங்கே வெயிட் மாறுது, வேறு ஒன்றும் இல்லை. 800 கிராம்ஸ் தாண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான். கிட்டத்தட்ட 1 kg நியர்பை வந்துடுவான். இப்போ அடுத்த நம்ம முயலோட இந்த குட்டியோட அம்மாவே போட்டு டெஸ்ட் பண்ணிடுமா ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஏன் ஓட்டம் ஓடுறான், வெயிட்டே ரவுண்ட் அடித்து வந்துடுவான் போல. அதுக்குள்ளே பிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சி பக்கெட்டுக்குள்ளே போட்டாச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெயிட்டு 1 கிலோ 400 கிராம் 400 கிராம் இருக்கான். நல்ல வெயிட்டு தான். இது ப்ரீடிங்க்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, வெளியே விட்டுருவோம். நம்மளோட நெக்ஸ்ட்டு இந்த மயிலை பிடிச்சி உள்ளே போடுவோம். ஏங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே தூக்கி வச்சுக்கிறேன் டப்பா. இவன் இருக்கிறது வந்து 1300 தான். 1400 தான். 1300 தான் இருக்கான். வெயிட் லாஸ் ஆகிருக்கு. டிசீஸில் இருக்கனா வெயிட் லாஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போது டப்பாவை தூக்கி வச்சுருவோம். நம்மளோட நெக்ஸ்ட்டு சாண்டில் கலர் மயில் எடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் குட்டியோட அம்மா. நான் குட்டியோட அம்மான்னு வேறு ஒன்று பிடிச்சிட்டேன். இவன் தான் குட்டியோட அம்மா. குட்டியோட அம்மாவோட வெயிட்டுமே நியர்பை அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. 1300 1 கிலோ 300 கிராம் வந்து இருக்குது. இவனும் நல்ல வெயிட்டு தான் இருக்கான். இவனையும் வெளியே விட்டுருவோம். இப்போ அடுத்த நம்மளோட கிரே 2ஐயும் வெயிட்டு போட்டு பார்ப்போம். கிர்ரா வெயிட்டு பார்த்துக்கிறேன் இரு. இவன் 1200 1 கிலோ 200 கிராம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான். ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு வெயிட்டில் இருக்கானுங்க. நம்ம அந்த மயில் மட்டும் 1400 கிராம் இருக்குது. மற்றது ஃபுல்லாக 1300 1200 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இன்னும் ஒரு மயில் இருக்குது நம்மள்கிட்ட. இவன் தான் எப்பவும் தின்னு நல்லா கொளுத்த பண்ணி மாதிரி வளர்ந்துருப்பான். இவனை அந்த வெயிட்டு போட்டு பார்ப்பான். எனக்கு தெரிஞ்சு 1500 தாண்டுவான்னு நினைக்கேன். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இவனும் 1400 தான் இருக்கான். ஒழுங்காக உள்ளே உட்காரல, நான் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 1500 கிராம். நான் நினச்சதுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இவனும் நம்மளோட மயில் எல்லாமே நியர்பை 1000 மேலே தான். குட்டி மட்டும் தான் 800. பேலன்ஸ் மேல் எல்லாமே 1 kgக்கு மேலே தான் இருக்குது. 1லேருந்து 1.5 kgக்கு கிட்ட தான் இருக்குது. எல்லாத்தையும் அடிச்சங்கிட்ட பற்றிடுவோமா? ஓடு 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 போ. போதும் வெயிட்லாம் போட்டாச்சு. ஓடுங்க குட்டி ஓடு. குட்டியை மட்டும் கரெக்டாக 0 பண்ணிட்டு அதில் நிற்க வச்சு பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ். குட்டியில் நின்னா கரெக்டாக நிற்க மாட்டேங்கான். ஏன்னா ஒரு கால் உள்ளே ஒரு கால் வெளியே வச்சுருக்கானா தெரிய மாட்டேங்கி. எல்லாத்தையும் அடித்து பற்றியாச்சு. 2 கிரே 2 ப்ரௌனு தான் இருக்குது. ஒரு ப்ரௌனை காணும். நான் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்க்க அந்த சோதனை தெரியும்ல ராசா, நீங்கள் இங்கே தான் இருப்பீங்க தெரியும். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வீட்டில் சேத்தக்கார முயல். திறந்தாலே இந்த முக்கில் தான் போய் உட்காருவான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரே ஒரு மயில் மட்டும் நம்ம வெயிட்டு போடல. அது வேறு எந்த மயிலும் இல்லை, நம்மளோட ப்ளூ தான். நம்ம ப்ளூ வந்து நோயில் இருக்கிறதுனால நம்மளோட வெயிட்டு போடலாம். மற்ற எல்லா மயிலும் வெயிட்டு போட்டாச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரோ, நீங்கள் சொன்ன கமெண்டை நம்ம முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன செய்யலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதெல்லாம் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.